இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஊடகத்தின் வழியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ரகசியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பவுல் ஐஸ்வர்யத்தை பேசியிருக்கிறார், யோவான் பேசியிருக்கிறார், இயேசு பேசியிருக்கிறார், இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யத்தின் மிகப்பெரிய ரகசியம் முதலாவது, அது தேவனுடைய சித்தம் என்று கண்டுபிடிப்பது தான். ஏன் தேவனுடைய சித்தம்? அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் 15 வாரமா, 15 நாளா. என்ன தேவனுடைய சித்தம்? பவுல் பேசியிருக்கிறாரு, யோவான் பேசியிருக்கிறாரு, இயேசு பேசியிருக்கிறாரு, சீசர்கள் பேசியிருக்கிறாங்க, பைபிள் பேசுது. எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்கு மேலே இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு சித்தம்னு பார்க்குறோம். இது எல்லாம் பார்க்கறனால ஐஸ்வர்யம்ன்ற பில்டிங்கு சித்தம்ன்ற ஒரு கண்மலையில் கட்டப்படுறதுனால உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி யாரும் குழப்ப முடியாது. ரகசியமே சித்தம்னு கண்டுபிடிக்கிறது தான். அந்த சித்தம்ன்றதுக்கு இத்தனை வசனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கும் சேர்த்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி அமலேக்கியன் ஒரு நாள் எந்திரிக்கவே கூடாது. அமலேக்கின் பூரணமாய் சங்கரி என்று கர்த்தர் சொன்னார். அப்படித்தான் இனி தரித்திரம் வறுமை என்கிற பேச்சை எந்த ஊழியக்காரனும் ஆசீர்வாதம் என்று சொல்லி சபைக்கு பிரசங்கிக்க கூடாது. ஐஸ்வர்யம் ஆபத்து என்று ஒரு நாளும் பிரசங்கிக்காதபடிக்கு அத்தனை வசனத்தையும் வச்சு, வசனம் என்கிற வார்த்தை என்கிற அந்த பட்டயத்தை எடுத்து அமலேக்கியர்களை தரையோடு தரையாய் நசுக்கி வெட்டி எறிந்து ஒரு உயிரும் அதில் உயிரோடு இராதபடி பூரணமாய் சங்காரம் பண்ணி என்று சொல்லி மோசேக்கு சொன்னது போல ஒரு பூரண சங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. இனி சபையை குழப்ப முடியாதபடி எல்லா வசனத்தையும் வச்சு எஸ்திபாரம் போடப்படுகிறது. எல்லா எதிர்மறையான குழப்பவாதிகளையும் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறது ஐஸ்வர்யத்தின் ரகசியங்கள். இனி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பேசுறவங்க தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டாங்க. இந்த யுத்தம் ஒட்டு மொத்தமாக ஐஸ்வர்ய எதிர்ப்பாளர்களை காலி பண்ணுது. இனி நீ தேடியும் காணாதிருப்பாய்ங்கிற வார்த்தை கிறிஸ்துவ உலகத்திலே ஐஸ்வர்யத்துக்கு எதிரான பிரசங்கிகளை தேடியும் காணாதிருக்கத்தக்கதாய் கர்த்தர் சர்வசங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நேற்று தான் பேசணும், கிருபையும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தை விலக்கிட்டு கிருபையை நீ பேசவே முடியாது. ஏனென்றால் கிருபைக்குள்ளாக ஐஸ்வர்யம் இருக்கிறது. கிருபை அறிந்திருக்கிறீர்களே. என்னவா அந்த கிருபை பண்ணுது? வாசிப்போம் தொடர்ந்து. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், தேவன் யாரா? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இப்ப அடுத்த இடத்துக்கு வரேன். எதை வச்சு சார் ஐஸ்வர்யம் தேவ சித்தம்ன்றீங்க? ஏன்னா நாங்கள் கும்பிடுற கடவுளே ஐஸ்வர்யவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு கடவுளோட சாயல் எனக்கு இருக்குன்னு சார் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. தம்பி, நீங்க இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும். அப்படின்னா இயேசு யாரு? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அப்ப இந்த வசனத்தின்படி இயேசு ஐஸ்வர்யவானாய் இருந்தார், இருக்கிறார் என்பதுதான் வேதவசன ஆதாரம். நீங்க என்ன சொல்ல வருவீங்க? அவர் மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு, உனக்காக அடிமை ரூபம் எடுத்தார். அடிமை ரூபம் அப்படின்னு என்ன? அந்த காஸ்டியூம்குள்ள வராரு சார். ஒரு பெரிய பணக்காரன் பிச்சைக்காரனா நடிக்கிறார் சார். பிச்சைக்காரன் ஒரு படத்தை ஒருத்தர் பிச்சைக்காரனா நடிக்கிறாரு. அவர் பிச்சைக்காரனா கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறான். அந்த படத்துக்காக பிச்சைக்காரனா நடிக்கிறான். ஒன்னு ஐஸ்வர்யவான் ஆக்கிறதுக்கு அவர் தரித்திரனாரு. ஒன்னு அவர் தரித்திரம் நினைச்சிடாத. பைபிள் சொல்ல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அங்கனக்குள்ள நிப்பாட்டுறேன், மீதி நாளைக்கு பார்ப்போம். அப்ப நீ கும்பிடுற கடவுள் யாரு? பணக்கார கடவுள். இந்த உலகத்துல ஆந்திரால இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, அந்த தேசத்துல இருக்கு பணக்கார கடவுள். என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஆராதிக்கிற தேவன் ஒரு பணக்கார கடவுள். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, பைபிள் சொல்லுது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். இப்போ அதுக்கு என்ன? கடவுளை மாதிரி மாறணும், நானும் கடவுளுடைய சாயலில் இருக்கணும், இயேசுவை போல மாற வேண்டும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஐஸ்வர்யத்தில் அவரை போல மாறு. இந்த பூமியில தரித்திரருக்கு கொடுப்பதற்காக
யூதாஸ்ட கொடுத்து எவ்வளோ பணத்தை அவர் கொடுத்துருக்காரு. ஏன்? அவர்கிட்ட இருந்தனால. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். பூமியிலே பிறப்பதற்கு முன்பாகவே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அவர் மரித்த பிற்பாடு ஐஸ்வர்யவானோடு இருந்தார், உயிர்த்தெழுந்த பின்பு. என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலும் அவர் பிறக்கும்போது அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றாலும் பிறந்த சில வருடங்களுக்குள்ளாக அடுத்த சில மணி நேரங்களிலே தூதர்கள் இறங்கியவரை போற்றினார்கள். ராஜாக்கள் பல லட்சக்கணக்கான பொருளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்து பணிந்து கொண்டார்கள். உலகத்தில் எந்த பிள்ளையை பார்க்க ராஜா வருவான்? பாருங்கள், குடியானவர்கள் வந்தால் ஏதோ 150 கொடுத்துட்டு போவான். கொஞ்சம் பணக்காரன் வந்தால் ஏதோ 1000 கொடுத்துட்டு போவான். பெரிய மில்லியனர் வந்தால் லட்சத்தில் கொடுப்பான். ராஜா வந்தா என்ன கொண்டு வந்திருப்பான் யோசிங்க, கோடியில் கொடுத்துருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். அடுத்து உனக்காக என்ன மாறினார், நாளை பேசுவோம். முதலாவது பேசிக்காக அவர் ஐஸ்வர்யவான். அவருடைய ஜீன் ஐஸ்வர்யம், அவருடைய ரத்தம் ஐஸ்வர்யம், அவருடைய மனது ஐஸ்வர்யம், அவருடைய சிந்தனை ஐஸ்வர்யம், அவருடைய திட்டங்கள் ஐஸ்வர்யம், அவருடைய நோக்கங்கள் ஐஸ்வர்யம், அவருடைய சித்தங்கள் ஐஸ்வர்யம், அத்தனை ஐஸ்வர்யம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் நான் அவர் மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கை ஐஸ்வர்யம். இனி இருக்கிற ரூபாயில வச்சு புரட்டி அதை செய் இதை செய் என்கிற மனநிலைக்கு வரமாட்டேன். அப்படின்னா லோன் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அதை வாங்க மாட்டேன். இன்னைக்கு இல்லாட்டினா கூட, இன்றைய காலை இல்லாட்ட கூட சாயந்தரம், இந்த சாயந்தரம் காலை என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வுகள் ஐஸ்வர்யமான திட்டங்களாக இருக்கும் என்கிற இடத்துக்கு நீ கடந்து வருவாய். நீ வணங்குகிற தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதை மறந்து போகாதீங்க. அவருடைய எண்ணங்கள் ஐஸ்வர்யம், அவருடைய திட்டம் ஐஸ்வர்யம். எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? தொடர்ந்து நாளையிலிருந்து பார்ப்போம். ஏதேன் தோட்டத்திலிருந்து, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து, சாலமன் தேவாலயத்திலிருந்து, அத்தனையிலும் தேவன் போட்ட திட்டங்கள் ஐஸ்வர்யம். எது ஆசரிப்பு கூடாரணுன்னு 4 தென்னை ஓலையை எடுத்தது போடுப்பா, ஓலை குடிசையை போட்டு கொடுப்பான்னு சொன்னாரா? இல்லை சாலமன் தேவாலயத்தை கட்டும்போது ஏதோ ஒரு ஒத்த செங்கல்ல வச்சு கட்டுப்பா அப்படின்னாரா? எதற்காக? பொன்னும் வெள்ளியும் அள்ளி கொட்டப்பட்டது, பொன் இழைக்கப்பட்டது. ஏன்? தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவருடைய எண்ணங்கள் ஐஸ்வர்யம், அவருடைய திட்டங்கள் ஐஸ்வர்யம், அவருடைய பேச்சு ஐஸ்வர்யம், அவருடைய கிருபை ஐஸ்வர்யம், அவருடைய இரக்கம் ஐஸ்வர்யம், அவருடைய தயவு ஐஸ்வர்யம், அவர் கொடுப்பதில் ஐஸ்வர்யம். அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யார்? புலிக்கு குட்டி பிறந்தா பூனைக்குட்டியா இருக்கும்? என்னங்க கேள்வி இது? நீங்க ஐஸ்வர்யவானா தான் இருக்க முடியும். ஏன்னா உங்களை பெத்த அப்பா ஐஸ்வர்யவான். அதனால் நீங்கள் ஐஸ்வர்யவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை மறுபடியும் சந்திப்போம்.